திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்திலே கேட்பது சரியாக இருக்காது. எல்லாம் அனைத்துமே முதலமைச்சர் அவர்கள் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார்.